பார்த்தீங்கன்னா ரேடார் மெத்தட். இதனுடைய அக்ரானியமை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த மெத்தடில் எப்படி அப்படின்னா, இப்போ இது எர்த்துன்னு வச்சுக்காங்க, 3 நோக்கி ஒரு லேசர் சிக்னல்ஸை அனுப்புவோம். இது போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். இந்த டைமை நோட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 மினிட்னு வச்சுக்காங்க. ரைட்? இந்த டைமை மட்டும் நோட் பண்ணால் போதும், நீங்கள் அழகாக அந்த டிஸ்டன்ஸை சொல்லிடலாம். இப்போ பாருங்களேன், இந்த லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. முதல்ல ஒரு டி, அப்புறம் ஒரு டி, அப்போ மொத்தம் 2D டிஸ்டன்ஸ். லைட்னுடைய வெலாசிட்டி உங்களுக்கே தெரியும், ரைட்டா? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் வேணும்னா எப்படி எழுதிடலாம், CT/2ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 3வது எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்காங்க, 3rd எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இதை டைம் 7 மினிட்ஸ் கண்டுபிடிச்சி வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? முதல்ல 7 மினிட்டை செகண்டுக்கு மாற்றுங்க. இன்ட்டு 60னா 420 செகண்ட்ஸு. இப்போ நம்ம இங்கே வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அந்த ப்ராப்ளத்தில். அப்போ இங்கே என்ன வந்துடும், 2D/Tன்னு வரணும். ரைட்டா? இந்த வேல்யூ அவங்க என்னவும் கொடுத்துட்டு போகிறாங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு லைட்னுடைய வெலாசிட்டி தெரியும். டைமை மட்டும் இங்கே கன்வெர்ட் பண்ணி 420ன்னு போடுவேன். இல்லை அது கூட வேண்டாம்னா நீங்கள் 7 × 16 போட்டுக்காங்க. இந்த D வேல்யூ என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் எழுதிருங்க. அந்த ஆன்சர் எவ்வளோனா 3 × 10⁸. யூனிட் இஸ் மீட்டர்/செகண்ட். சால்வ் பண்ணிட்டோம். 3rd எக்ஸாம்பிள். சம் காமன் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் அதர் தேன் SI யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சில ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அதை பற்றி இப்போ பார்ப்போம். சரிங்களா? அப்போ அதில் முதல் யூனிட் நான் சொல்லித்தரேன். 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு கேட்பாங்க. அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா, 1.496 × 10⁻11. இது மனப்பாடமாக தெரியணும் மீட்டரில். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணி வச்சுருக்கிற ஒன் ஆஃப் த யூனிட் இது. சரி, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இங்கே பாருங்கள், இது சன், இது எர்த்து. உங்களுக்கு தெரியும் எந்த பிளானட்டும் எலிப்டிக்கல் பாத்தில் தான் வரும். சரி, ஜென்ரலாக எல்லாரும் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் எப்படி எழுதுவாங்க தெரியுமா, மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த சன் டு த சென்டர் ஆஃப் த எர்த் இப்படி சொல்லுவாங்க. அப்போது ஒருவேளை நீங்களும் அப்படி எழுதுறீங்கன்னு வைங்க, இதில் என்ன தவறாயிரும், இப்போ இந்த 2 பொசிஷன்லேயும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் எர்த் அண்ட் சன் கெட்ஸ் டிஃபர்ட். இப்போ ஒன்று ஏனா இன்னொன்று பி, ரெண்டும் வேறு ஒன்று கிடையாது. அப்போ எக்ஸாக்டாக இதை எப்படி எழுதணும்னா, மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படி எழுதணும். ரெண்டுக்கும் மீன் எடுத்துக்கணும், அவ்வளோதான். மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் சன் அண்ட் சென்டர் ஆஃப் எர்த் இஸ் நோன் அஸ் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். வேல்யூ எழுதிட்டேன். சரி, இன்னொரு இருக்குது, அது பேர் 1 லைட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன் சிம்பிளாக 1 LYன்னு சொல்லுவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9.4 × 10⁻15 மீட்டர். இது 467 சம்திங் வரும். ஏன்னா எழுதிடுவோம், அவ்வளோதான். அப்போ இந்த லைட் இயர்னால் என்னென்னு கேட்பீங்க. முதல்ல இதுக்கு எதுக்கு யூனிட்டுங்கிறது தெரிஞ்சுக்காங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வரும். லைட் இயர்னோடனே அவ்வளோ பேரும் வெலாசிட்டின்னு லைட்டுன்னு பார்த்த உடனே நோ, லைட் இயர் இஸ் நாட் அன் யூனிட் ஆஃப் வெலாசிட்டி பட் இட் இஸ் அ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். சரி, அப்போ லைட் இயருக்கு விளக்கம் என்னென்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் இன் த டைம் ஆஃப் 1 இயர். எங்கே? இந்த மீடியம் ஆஃப் வேக்யூம். இதை கவனித்து எழுதணும். ஏன்னா வேக்யூம்னா தான் லைட்னுடைய வெலாசிட்டி 3 × 10⁸ வரும். 1 இயருக்கான டைம் எப்படி எழுதலாம்? இதே நீங்கள் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்கன்னு நான் சொல்கிறேன். 365 டேஸு ஒரு 0.25. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தம் இத்தனை நாளாம். அப்புறம் ஒரு 24, அப்புறம் ஒரு 60, அப்புறம் ஒரு 60. இதுதான் 1 இயரை நீங்கள் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. சரியா? இப்போவும் நாங்கள் 11th வந்துட்டு இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கூடாது. 1 இயருக்கு என்ன செகண்டுங்கிறது மனப்பாடமாக உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் 3.7 × 10⁻7. இப்போ பாருங்கள், ஒரே ஸ்டெப்பாக போச்சு இதை. அப்போ 1 இயருக்கான ஈக்குவலன்ட் செகண்ட்ஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை மனப்பாடம் வச்சுக்காங்க. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர் வந்துடும். அப்ராக்சிமேட்டாக 9.4 × 10⁻15 மீட்டர். அப்போ இது ஒரு லைட் இயருக்கான விளக்கம். இது போக இன்னும் ஒரே ஒரு யூனிட் இருக்குது, 1 parsecன்னு சொல்லுவாங்க, பேரலாக்டிக் செகண்ட். இதை சிம்பிளாக சொன்னால் 3.2 லைட் இயர்ஸில் சொன்னால். சரியா? அப்போ அதை எப்படி மெஷர் பண்ணுறேன்னு பாருங்கள், அதில் தெளிவாக புரிஞ்சுக்காங்க. இப்போ இந்த பிளானட்னுடைய 2 பொசிஷன், இது எர்த்தினுடைய. இப்போ இதுதான் உங்களுடைய ஆர்க்கு. இந்த ஆர்க்கினுடைய லென்த்தை 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வச்சுக்காங்க. இந்த 2க்கு இடையில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ல, ஆங்கிள், இதை 1 செகண்ட்னு வச்சுக்காங்க. அப்போ இதை கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் 1 parsec.
right? For an arc length of 1 astronomical unit which subtends an angle of 1 second, the distance covered by a arc of 1 astronomical unit which subtends an angle of 1 second is known as 1 parsec. That is equal to 3.2 light years. இதே நீட்டில் என்ன நினைப்பான்னா இதை உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் கேட்பான். அப்போ சின்னதுலேருந்து முதல்ல எழுதணும். அப்போ 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சின்னது, அதை விட பெருசு 1 லைட் இயரு, அதை விட பெருசு 1 பார்செக். இதுதான் இதனுடைய ஆர்டர். இதுவும் சரியாக போச்சா? அப்போ மொத்தம் 3 யூனிட் சொல்லி கொடுத்துருக்கேன். லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் எஸ்ஐ யூனிட், சம் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ். 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், 1 லைட் இயர், 1 பார்செக். சரி, இது போக உங்கள் புக்கில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா மாஸுக்கு ஒரு பெரிய யூனிட் கொடுத்துருக்கான். மாஸுக்கு வந்து சந்திரசேகர் லிமிட், 1 சந்திரசேகர் லிமிட், தட் இஸ் 1.4 டைம்ஸ் தி மாஸ் ஆஃப் சன். சரியா? இது ஒரு 1 வேர்டில் வந்தால் பண்ணுங்கள். அப்புறம் டைமில் ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் கொடுத்துருக்கான், 1 ஷேக், தட் இஸ் 10 பவர் ஆஃப் -8 செகண்ட்ஸ். இந்த மாதிரி ரைட்டா? இது போக 10 பவர்ஸ் எல்லாம் அந்த டேபிள்ஸில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்? உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அவைலபிளாக இருக்குது, பார்க்கலாம். ஆனால் இதில் எங்களை பொறுத்தவரையில் 2 மார்க்ஸில் முக்கியம் இந்த 3 தான். 1 AU, 1 parsec, 1 light year. Right? Thank you.